ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் ஓய் சாமி ஓய் என்னைய பார்த்தா உனக்கு யாரு தெரியுது? யோ நீ போடுற பாட்டுக்கோ அதுக்கு சத்திக்கோ நெத்தில இருக்கிற வட்ட பொட்டுக்கோ உன பார்த்தா வாயா வாயா பங்கார கோழிக்கிறே. டேய் சண்டாலா ஓய் பங்கார கோழிக்க பண்ண முடிய வாத்தியா? பாத்தையா இல்ல கெட்ட வார்த்தை பேசாத நாசமா போயிருவீங்க. நீ தான கேட்ட பங்கார கோழிக்க பண்ண முடிய வாத்தியா? ஏய் பாத்தியா பாத்தியா கேக்கணும். பங்கார கோழிக்க பாக்கணும் பாக்கல விடா. அம்மா சச்சுன்னு கேக்கணும். ஏய் அம்மா சூடு இருட்டாகணும். இருட்டாத லைட் போடணும்ல. இல்லப்பா அம்மா சே இருட்டாகணும். அம்மா சே இருட்டாகணும். அட்டடி வீட்ல போந்து ஆயல மலத்தான். ஏன்டா தெரியல ஆயல மலத்தான். எட மலத்தான் கம்பி போட்டு ஆயா பூமி பொளந்து போடுவா. சரி பளக்கட்டும். மலத்தி போட்டு கவுப்புடு கடுத்து கையில பிடிக்கறான். எல்லாம் அத புடிச்ச வீங்கி போறாதாடா. வெங்கல குடுக்குடுப்பு. குடுக்குடுப்பு. இருந்தா தான அடி சப்பி விட்டாங்களே எப்பறா. வெங்கல குடுக்குடுப்பு. ஏய் என் கையில பிடிச்சிட்டு. ஏய் நான் பிடிச்சிட்டு பழைய துணி. உனக்கு பழையதாடா. பழைய துணி. பழைய துணி. உனது புடி. என்னதியா? எல்லாம் இருக்கறாங்களா? எல்லாரும் இருக்கறாங்களா? இல்ல இன்னத வச்சிக்கிட்டே புடுறா. இந்த பக்கம் புடிக்கிறது பரிச்சல கன்னியாச்சி புடியா நிறுத்தணும். கன்னியாச்சி புடியா அப்படி இல்ல ஆடு கம்பியாட்டு நிறுத்துவே. பாத்த பாக்குறியா? ரெண்டு வேளை மாத்திரை போட்டு இன்னும் பஸ் ஸ்டாண்டா சுத்தணும். காலத்துக்கு முன்னால போடு கொலாயில போ அங்க போடு கால தெளிவா சொல்லுடா. என்ன தெளிவு குடிக்கிறாங்க? கல்யாணம் ஆயி போச்சா? பண்ணிவிடே பண்ணிவிடா ஆயி போச்சா? ஆயி போச்சு கல்யாணம் பண்ணிவிட்டேன். எத்தனை பொண்டாட்டி? அண்ணா ரெண்டு பொண்டாட்டி. அதுதான் ஆளு நசுங்கி போயிட்டான். அப்படி போயிட்டான். ரெண்டு பொண்டாட்டிக்குது. ஆமா ரெண்டு பொண்டாட்டி குழந்தைங்க இருக்குதா? அண்ணா 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 ஏ சாவர மாதிரி இருக்குதா? ரெண்டு பொண்டாட்டி கட்டலாம். ரெண்டு பொண்டாட்டி கட்டி போகாத கோயில் இல்ல என் பொண்டாட்டிய கொண்டு போய் விடாத டாக்டர்லாம் விட்டேன். உனக்கு சத்து பத்தாத இல்லப்பா குழந்தைகள் எடுத்துல எல்லா டாக்டர்லயும் விட்டு பாத்துட்டே எனக்கு குழந்தைகளே இல்லடா. ஆமா யாசாமி குழந்தைகள தெரியுமா? தலை மாத்தி பிடிச்சா புளுத்துமா? முன்னாடி சொல்லுமில்ல திருப்பி போடி. நீ எதுக்கு கொங்கனாபுரம் ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து? ஏன்னா உடம்பு சரியில்லண்ணா. சரியில்லைல்ல சளி பிடிச்சிருச்சு. உனக்கெல்லாம் கண்ணு பறிச்சுக்க நிக்காது. சரி பண்ணிட்டு பிடிக்கிறது பறிச்சல சரி இந்த சேனம் கூட பாப்பாங்க என்ன வந்து கோமாளி சமாச்சி பண்றா அப்படிமாங்க. அது முக்கியம் இல்ல இதெல்லாம் தான் கதையே வருது. பங்கார குறைக்க பியத்தன கூட பொய்ய பேசுறான். கரெக்டா இருக்கணும் பேசுறான். ஆமா அங்க பாரு பொய்ய மட்டும் கரெக்டா பேசலீனா பேசலாம் ஆத்தா உன்னை அடிக்கிறா. அடிக்க மாட்டானா? உஷாராரு ஏமாந்துறாத. ஏமாறல மன்னிச்சு விட்டாத. மன்னிச்சு விடல. ஏன் அப்படி பயப்படுற? நான் பயப்படலையா? உஷாராரு ஆடாத நில்லு. கரெக்டா தானே நிக்கிறேன். உஷாராரு ஏமா ஆடாதடா. நான் எங்கடா ஆட்டே கத்தத்திலே பயப்பாதுடா. உஷாராரு ஏமாந்துறாத. ஏ காக்கா விழுப்பா இல்லடா ஒரு செடி பட்டி நிக்கிற நிறுத்தறடா. வீட்ல போனவள அப்ப நில்ற அப்படியே. உஷாராரு ஏமாந்துறாத. அங்க போவாதடா இங்க வாடா. ஏன்டா தான் வீட்ல உழுவுது இப்படி? உஷாராரு ஏ பர்றா ஏன்டா போன மாதிரி நில்லு. இல்ல ஆளு தர செடி பண்ற நிமத்ரா வாங்க நிமத்ரா என்னடா இப்படி கருவற பொம்மையாடா அது. உச்சாராரு ஏமாத்தாத கூட்டாத அம்மா. ஏய் எடா கொல்காரத பிடிச்சிங்க. டேய் யாரா தாயே என்னடா பக்காரோடி எதுக்கு அப்படி சொல்றா? பங்கார கோரிக்கை அப்படி பேசுறான். என்ன பேசுறான்? அத உச்சாரே கேட்டனே. உச்சார தரனே கரெக்ட்டா வேண்டு. அம்மா தாயே நானும் சொல்லுமா? கோயாளி சேர்ந்து சொல்லுங்க. சரி அம்மா தாயே ஏனா இப்பயே சொல்லுமல்ல அப்பன் பேர் சொல்லி 4 நாள் கழிச்சு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி அம்மா தாயே யாரும் இப்படி பண்ணுமா? வந்த வழி தெரியுமா? ஆதர வந்தே அப்படி பெட்ரோல் காய்ச்சல தள்ளிக்கிட்டே போயிருவீங்க. சரி அம்மா தாயே அம்மா தாயே அம்மா ஓய் ஓய் ஓட்டு ஐடியா யார்டா அம்மா ஜோய் இல்ல அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா ஓம்பல சத்தி அம்மா ஓம்பல சத்தி அம்மா சொல்லடி அம்மா சொல்லடி. என்ன பிச்சை எடுக்கற? நீ தர சொல்ற கரெக்ட்டா வேண்டு. அம்மா சொல்லடி அம்மா சொல்லடி ஆடி சொல்லடி ஆடி வாடி கருப்பு காட்டுங்க. ஆடி சொல்லடி ஆடி சொல்லடி ஆடி சொல்லடி பூக்கபடி வாரி போச்சா தூமுண்ட போச்சா தூமுண்ட. ஏ பியக்கு தெரியா கவிசடிக்குது பிரியாணி சாப்பிடு. போச்சா தூமுண்ட காத்தடிச்ச மரிஜா இது ஜாயிதா நம்ம மயர புடுங்குமா? சரி சரி கல்லெடுத்து நான் மண்ட ஓடிது வருமா? சே செவே காளி மூலி கல்கட்ட வாடி மொளவு காடி தூக்கிட்டு போ.
நீ தான சொன்ன அப்படி சொல்லிட்டு போறேன் பாரு. சொல்லிட்டு போற பாரு. அத்தை பங்கார கொலைக்கு இவ்வளவு நேரம் என்னைய கேட்டேன். நீங்களே யாரு? எத்தனை பேர் வந்தீங்க? என்ன வேலை? ஏடா இவ்வளவு பேர் ராஜ்யசபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? ஏடா தாயிலே எங்க மூஞ்சி பார்த்து போனது தெரியல. எங்க மூஞ்சி பார்த்து தெரியல. சே மூஞ்சி பார்த்தா வலிச்சு விட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்லடா நாங்க யாரு கேக்குறேன். அதாவது அதெல்லாம் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. இங்க வா. விடிய விடிய கவுளி பாக்கும் கலை கூத்தாடி விடிய விடிய கிளம்பிக்கிட்டீங்க. அதுலடா நாங்க ஒரு நட்டு வித்தார். என்ன ஏகராக சம்பளத்துக்கா? என்னது பயிர் நடுறது. வைத்தியர் அதல்டா. நாங்க ஒரு நாடக நடிகர். என்ன நடிகர்? நாடக நடிகர். நாடக நடிகர். ஆமா. அது என்ன விக்குது? என்னது நாடக நடிகர்? அது போலடா நாங்க ஒரு சங்கீத வித்வான். அட சங்கீத வித்த போறோம். இங்க நம்ம எதுக்குடா வந்த? என்ன குறங்குத்தியா? அதுலடே மண்டபாரு. உங்க ஊர்ல கோயிலுக்குதா? கோயில் கோயில் இருக்குது. ஐயோ கோயில் ஓம்பி போட்டா என்ன விசேஷம் பண்ணுவீங்க? நோம்பு போட்டா 7:30 மணிக்கு தான் மாவளை கெடுப்போம். டேய் மாவிளக்குடா. மாவளை கெடுப்போம். மாவிளக்கு எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அளவு குத்துவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குச்சி நட்டுக்குவோம். சரி வந்துட்டேன். இப்பதான் நீ வந்துட்ட. என்ன கொங்கனா படத்துல ஆடுறவங்க இருக்கா? ஏடா பாயிண்ட் வந்துட்ட. இந்த பக்கம் ஒரு குச்சி நட்டுக்குவோம். இந்த பக்கம் ஒரு குச்சி நட்டுக்குவோம். நிறைய துணி கட்டிக்குவோம். அவங்களே தராங்க. நாங்க விஜய் படம் விட்டு ஓட்டுவோம். ஆமா. ஏய் அது இல்லடா. அது வந்து ஸ்கிரீன் கெளிஞ்சு போச்சு. நாங்க தைச்சு ஓட்டுவோம். தைக்கிறது ஊசி இல்ல. அடடடடா எதுவும் கிடைக்கல. எதுவும் கிடைக்கல என்ன பண்ணுவா? நாங்க கூத்து விடுவோம். ஏடா தாயினி அவங்க தான நாங்க. நீங்களா? நாங்கள. அடடா சண்டாளா. ஓய். எங்க உங்களை தாங்க தொலையிட்டு இருக்கேன். ஏடா வெட்டறதுக்கா? எங்க பாட்டிய புலக போட்டா. ஏன் புலக போட்டு அள்ளி எறியுது? செத்து போயிட்டாடா. செத்து போட்டா எடுத்து பொதிக்க வேண்டியதானே? என்ன பணம் காசு இல்லாதியா? சொல்லி பிடி செத்து போயிட்டா. ஏடா முகத்துல முழி கூடாதா? கரணம் வாங்கி வச்சிட்டா. வீரபாட்டி. அது அரியன ஒரு பக்கத்துல இருக்குது கோபாலி. ஏ மண்ட கோளாறு. பேராட்டி. வரபாட்டி. என்ன பேல்ராண்டி. அட பேராட்டி. மறுடி. நான் செத்து போயிட்டா. நீ செத்து போயிட்டா. நான் செத்து போயிட்டு நக்கிட்டு போயிருவீங்க. ஆமா. ஏடா நீ செத்து போயிட்டா. செத்து போயிட்டா. 3 நைட் கூத்தான்னு சொல்லி செத்து போயிட்டா. என்ன? கூத்து கொடுக்கணும். கவுண்டரா. ஆடிப்பலாம் கவுண்டரா. பண்ணடி ஆடிப்பலாம். பண்ணவாடியே கொளத்தூரா. ஏய் கவுண்டர் ஏதா கூட. கவுண்டர் ஒரு சோடா கோதி. இதுதான் கவுண்டர் தம்பா. கவுண்டரா. முந்தானது நல்லா இருந்தா இப்போ கொஞ்சம் அழைச்சு போயிட்டேன். ஆமா அப்படிதானா? எப்படி? ஆடிப்பலாங்க. ஆடிப்பலாம். ஏங்க எங்க பாட்டியாக்குனா கூத்துனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா பாதி பேர் பசங்களா வேணும். அல்ல அரியா பசங்களா? அரியா பசங்கள. நம்ம கிட்ட எல்லாம் பசங்களே தான். அல்ல நம்ம கிட்ட பசங்க தான். ஜாசாமி. ஓய். அப்படி ஒண்ணு விடாத பொறுக்கி எடுத்த மாதிரி இருக்கணும். எல்லாம் பொறுக்கிங்களா கூட்டுறேன். அட சோத்துக்கு வழி இல்லாத. என்னது? பொறுக்கிங்களா? ஏய் எல்லாம் ஆளு பொறுக்கி எடுத்துட்டு வரேன். அட சம்பளம் எவ்வளவு கேப்பீங்க? 3 நைட் ஆடணும். 3 நைட் அப்ப அது பாரு. தொடர்ந்தாடுனா கரைஞ்சினா தொடர்ந்தாடு. கடலைனா ஒரு வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். ஆமா. கந்து ஒரு 4000. ஒரு 98 ஆகும்னா 98,000. 98,000. ஆமா. நீ கூத்தாட மாட்ட. யா. என்னடா பிச்சைக்கார பணம்? என்ன பிச்சைக்கார பணம்? அப்படியா? அந்த பணத்தை எங்க ஆயா உள்ள பாடி போறாளே. எங்க ஆயா உள்ள பாடி போறாளே. அது செய்யக்கூடிய 98,000. யானா இத பாடி செய்யக்கூடிய 98,000ங்கறிய. அது மீட்டர் என்னவல? துணியோட மீட்டர். ஆமா. மீட்டர் 35 ரூபாய். ஏன்டா தாயிலே 35 ரூபாய் துணிக்கு எதுக்கு 96 கொடுக்குறா? ஓ மண்டாட்டி குண்டாக்குறான். யா மண்டாட்டி ஒல்லியாக்குறான். டெய்லர்னா அளவு பாத்துக்க வீட்டுக்கு வந்து அளவு எடுக்கறான். சைஸ் பாத்துறறான் பாரு. அந்த சைஸ். நீ பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல என்னமோ. நீ சொன்னதுக்கு விட சொல்லணும்ன்ற. அந்த சைஸ். அதுக்கு தான் காசு அதிகம். சேத்திக்கா சொல்றா. அது மட்டும் இல்ல. எங்க பாட்டியா கூத்த முட்ட ஆடிவிட்டா. பாதி பேர் நடந்தே தான் போகணும். இல்லப்பா அந்த இடத்துல ஒரு மினி பஸ் தான். வேச அழிச்சு விட்டா 3/4 மணி நேரம் பஸ் வரும். அப்படியா? நல்ல கஷ்டமா இருக்கும். நல்ல சேர்த்து கேளு. ஒரு 2 லட்சம் குள்ள 2 லட்சம். போடாடே ஒரு நாளைக்கு நான் சிகரெட் அடிக்கிற காசு. அப்படியா? ஏய் மசாலாகாரா உனக்கு எவ்வளவு கணக்குது? ரொம்ப கம்மியா தாங்க. எவ்வளவு இருக்கு கேளா? 5 லட்சம் தான் ஆகுது. ஒரு 10 லட்சம் குள்ள 10 லட்சம் கூட. என்ன ஊரு இது? 5 லட்சம் நாங்க அம்சம் அடிக்கணும். 10 லட்சம் கூட. இது என்ன ஊரு? இது புழுதிகாடு. குன்றிச்சாம்பாளையம். குண்டிகலாம் போய். குன்றிச்சாம்பாளையம். பாளையம். ஆமா நல்லா கேட்டுக்கா. இந்த குன்றிச்சாம்பாளையத்துல இருந்து 10 லட்சம் சம்பளம் கேக்குறேன். டேய் 10 லட்சம்டா. இந்த குன்றிச்சாம்பாளையத்துல இருந்து நம்பூரி சங்கிரி. சங்கிரி. ஆமா. சரி. நெட்டுக்கு தென்னை மரத்துல தேங்காய் இருக்குது. பின்ன நான் மயிரா இருக்கும் வாங்குறேன். சரி தேங்காய். அந்த தேங்காய் மரப்புட புடிக்கிட்டு விடுதே. அந்த தேங்காயை பொறுக்கி பார்த்துக்கு கடக்குள்ள தான் சிக்க மாட்டேங்கிறான். எத்தனை லட்சம் சம்பளம் நான் கூட எண்ணி போடுறா. முடியாது. அண்ணா எண்ணி போடுறேன். முடியாது. அண்ணா எண்ணி போடுவேன். மண்ணாதி மண்ணா மண்ணத்துக்குறான் தேங்காய் பொறுக்கி போட உன்னால ஆகாது. அண்ணா மரத்துக்கு நம்பர் போட்டு எண்ணி போடுவேன். முடியாதுடா. அண்ணா எண்ணி போடுவேன். முடியாது. அண்ணா எண்ணி போடுவேன். முடியாது. ஏன்டா? அங்க மரத்தா தான பொறுக்குவே.
கொஞ்சமா நல்ல புத்திக்குதாடா அத்தனை மரம் தான் நானா பொண்டி கடை விடி விடி இங்க போய் விடுவாங்க ஐயோ எனக்கு 10 லட்சம் வேணாம் அவளு வேணாம் இவளு வேணாம் சும்மாவே படுத்துக்கிறீங்க இல்லப்பா ரவுண்டா 1 கோடி கொடு எத்தனை பேர் வந்தீங்க நாங்க இன்னைக்கு 18 பேரு 18 பேர் வந்தீங்க 1 கோடி கொடுத்தா கோமன கட்ட கூட பத்தாது என்னது போனதுக்கு போறோம் ஏடா வட்டால கோடி அந்த கோடி எல்லாம் கேட்டோம் அப்படி தானோ போனாலும் போகட்டும் நாட்டுக்கு நாடு அருமை சிறந்த அழகுத்திர மண்ணாடு இன்னைக்கு எப்படியாண்டா பொங்கனாபுரம் அருகில் உள்ள குன்றிச்சாப்பாளையம்டா எனக்கு தெரியும் மூடிட்டுறா ஏடா 5000 ரூபாய் சோதரில வாங்குறீல சொல்லுடா பொங்கனாபுரம் அருகில் உள்ள ஏடா ஏடா அடிக்க பொங்கனாபுரம் அருகில் உள்ள உள்ள குன்றிச்சாப்பாளையம் பழையம் அப்படி என்றா நம்ம சொந்தமான தாய் நாடு தாய்நாடு ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த அறுபெரும் தாய்மார்களும் இன்னும் நம்ம நாடகத்துக்காக வந்த அனைத்து ஒரு ரசிகர் பொதுமக்களுக்கும் இந்த மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் என்னங்க இந்த வயிற்று நாடகம் என்ன நாடகத்தை மட்டும் கேளு கேட்டு இப்பதான் யோசனை பண்றோம் என்ன வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நினைச்சியா தெரியாதாண்டா ஈடு போட்டு இருக்கிற எனக்கு தெரியல நினைச்சியா அதுக்காக தனி வாத்தியாரா உனக்கு ஒரு புண்டியும் இல்ல வாத்தியார் சொல்லவன வாத்தியார் வருவாரு உன்னோட எடுத்து சொல்லுவாரு வாத்தியார் கேட்கணும் வர சொல்லு சரியா சிவபுராணம் இல்ல நானே சொல்லிவிட்டு 6 நக்கறதுக்கு வந்தீங்க சிவபுராணம் சிவபுராணத்தில் ஒரு பாபா இருக்கக்கூடிய மூக்காசூர சண்டை அதாவது சிவபுராணத்தில் ஒரு பாபா இருக்கக்கூடிய முண்டாள் மூக்காசூரன் சண்டை இல்லாவிட்டால் செல்லப்பிடாரியம்மன் பிறப்பு தண்ணி குடிச்சு உள்ள கேட்டு வந்துட்டேன் டேய் இல்லடா முண்டாள் மூக்காசூர சண்டை இல்லை என்றால் எல்லா பிடாரியம்மா பிறப்பு அமே பொறுத்து மாரியம்மன் பிறப்பு வேற அது வேற காளி மாதிரி சண்டை வேற அது வேற அதாவது பெரியம்மன் பிறப்பு வேற இது வந்து செல்லை பிடாரியம்மன் பிறப்பு ஆமாப்பா இல்லை என்றால் முண்ட மூக்காசூர சண்டை ஏசாமி ஓய் எல்லா பிடாரியம்மன் பிறப்பு ஆமா இல்லை என்றால் முண்ட மூக்காசூர சண்டையில முண்ட மூக்காசூர சம்காரம் முண்டல் மூக்காசூரன் சண்டை இல்லாவிட்டால் எல்லா பிடாரியம்மன் பிறப்பு இந்த நாடகத்துல முன்னும் யாருக்கு வர இந்த நாடகத்தில் முதல் சபைக்கு யார் என்றால் சங்கு துமாரி ஆளக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் மாய கண்ணனே சபைக்கு வருகிறார் ஏசாமி மணி 8:15 வந்துட்டு சாப்பிட்டு 9 மணி ஆகி போச்சு இது புடிக்க நேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு ஆமா அந்த கோபால கண்ணு இப்பதான் ஒரு செத்து போருவானா டே உள்ளகிறாரா என்ன கருப்பிடிக்கு வச்சா கஞ்சா கேஷா டே அதுலடா அரண்மனையில் இருக்கிறாரு அட வேத்த மர கொட்டாய் ஆமா எதுல வராரு ரதத்துல வராரு என்ன சொர்க்க ரதமா இல்லடா ரக்கரி ஆமா வராரு அவர்கிட்ட பார்த்து பேசு ஏடா இவ்வளவு தூரம் பேசுறமே ஒரு நாடகக்காரி கொஞ்சம் கூட மரியாதை இல்ல லைட்டுக்கார பார்த்தா லைட்டுக்காரு வீட்டுக்கார பார்த்தா வீட்டுக்காரு கேமராக்கார பார்த்தா கேமராக்காரு வண்டி ஓட்டுற பார்த்தா வண்டிக்காரு பைக்ல போனா பைக்காரு வீட்டுக்கார பார்த்தா வீட்டுக்காரரா கோயிலுக்கார பார்த்தா கோயிலுக்காரரா இவர் கலெக்டர் இவர் முனிசிப்பு இவர் எம்எல்ஏ நீ கணக்கு புள்ள பிச்சைக்கார புள்ள